ஹலோ வீவர்ஸ், வெல்கம். லாராவின் ஷார்ட்ஸில் 20 மினிட்ஸில் சாம்பார் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 150 கிராம் துவரம்பருப்புக்கு 4 தக்காளி, 3 மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம புளி தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா 2 இல்லைன்னா 3 விசில் வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, 6 இல்லைன்னா 7 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப போடாதீங்க, கசக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அதிகம் போட வேண்டாம். இது நான் 2 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். விசில் விட்டு எடுத்தால் இப்படி தான் இருக்கும். தக்காளி ரொம்ப குழையக்கூடாது. தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெந்த தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். குழம்பு ஒரு கொதி வந்தோடனே பருப்பு எடுத்து அதில் ஊற்றணும். குழம்பு நல்லா கொதி விட்டதும் இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவலாம். எனக்கு மல்லி இலை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு முறை சாம்பார் வச்சு பாருங்கள். இட்லி தோசை கூடுதலாக சாப்பிடுவாங்க. வெண்பொங்கலுக்கு இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.